அதாவது நகரங்களில் உள்ள மக்கள் சோம்பேறியாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அதுவும் இந்திய நகரங்கள் இப்போ சைனாவில் உள்ள நகரங்களில் வசிக்கிற மக்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அங்கெல்லாம் நடப்பதற்கு ஒரு பாதை இருக்கிறது. சாலைகளில் பாதுகாப்பான சாலைகள், நடப்பதில் நடக்க மட்டும் தான் செய்வாங்க. அப்புறம் டூ வீலர் ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னு ஒரு பாதை இருக்குது. அப்புறம் மோட்டார் சைக்கிள்லாம் ஓட்டுறதுக்குன்னு ஒரு பாதை. அப்புறமா காரு பஸ்ஸு போகிறதுக்குன்னு ஒரு பாதை. இந்த மாதிரி சைனாவில் வச்சுருக்காங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாக சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். ஒரு ரோட்டில் நடந்து போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கும், தைரியமாக போகலாம். அதனாலே கொஞ்சம் சோம்பேறித்தனம். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாக்கிங் போகணும் அப்படின்னா கூட பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு கிராமத்துலேயும் சரி, வண்டி எடுத்துகிட்டு சர்ரு புருன்னு வராங்க. கிராமத்துலேயும் சரி, நகரங்களில் இன்னும் அதிகமாக இருக்குது, ஆபத்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே நடப்பதற்குன்னு ஒரு தனியாக ஒரு பாதையே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, நடந்து போகிற பேசாமல் வீட்டிலே இருக்கலாம், நடைபயிற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எவனா காருக்காரன் அடித்து போட்டான்னா ஒன்று செத்து போயிடும், இல்லைனா உடம்புல ஏதாவது கை காலெலாம் போயிடும். எதுக்கு தேவை அப்படி, எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயல்பாகவே ஒரு உள்ளுணர்வு, நடைபயிற்சி வேண்டாம், ரோட்டில் போகிறதே ஆபத்து, ஏதாவது வேலை தவிர்க்க முடியாதுன்னா மட்டும் ரோட்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வீட்டுக்குள்ளே முடங்குறாங்க. ஏன்னா சாலைங்கிறது ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி, அங்கே ஏதோ வார் நடக்குது, அங்கே போகாத, அங்கே போயிட்டு வந்துட்டோன்னா எப்படி நீ இப்போ உயிரோடு நீ தப்பிச்சு வருவையோ அது பெரிய அதிர்ஷ்டவசமான செயல் அப்படின்னு நினச்சி நம்ம தமிழ்நாடு, இந்தியா இந்த மாதிரி மூன்றாம் தர நாடுகள் இருக்குல்ல, ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லா வகையிலுமே ஒரு திட்டமிடுதலே இருக்காது, ஒரு ஒழுங்கே இருக்காது. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நகரங்களில் வாழ்ந்தாலும் சரி, கிராமத்தில் வாழ்ந்தாலும் சரி, சோம்பேறியாக தான் இருப்பாங்க. ஒரு சாலை சரியாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். சாலை வசதிகள் சரியாக இருக்கணும். ஏன்னா எல்லா காலங்கள்லேயும் சரி, கடந்த காலங்கள் வாகனமே இல்லாத காலத்துலேயும் மக்கள் நடக்கிறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு சாலை இருக்கும், ஒத்தையடி பாதை அல்லது அகலமான சாலை. அங்கே தான் மக்கள் உழைப்பாங்க. ஒரு மனித உழைப்புங்கிறது அங்கே தான் நடக்கும், ஒரு சாலைகளில் தான் நடக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சாலை வழியாக தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது மனித உழைப்பை தீர்மானிக்கக்கூடியது இந்த சாலைகள் தான். அப்படி இருக்கும்போது நீ சாலைகளில் ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா வெளியே வர்றதுக்கே, நடக்கிறதுக்கே பயப்படுவாங்க, வண்டி ஓட்டுறதுக்கே பயப்படுவாங்க. சாலைகளில் ஒரு நடந்து போகிறவங்களாம் மனுஷன் இல்லையா, அவனுக்கு அதான் நம்ம இந்தியா இது மாதிரி மூன்றாம் தர நாடுகள், பாகிஸ்தான் இதெல்லாம் மூன்றாம் தர நாடுகள், ஆப்பிரிக்கா இவங்கெல்லாம் மூன்றாம் தர நாடுகள். ஆனால் இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு தாய்மொழி வழியாக கல்வி கற்க மாட்டாங்க, ஆங்கிலத்தில் கல்வி, அந்நிய மொழியில் கல்வி, அடிமை போகும், ஒரு சுயமரியாதையே கிடையாது. தன்னுடைய மொழி அதே பார்த்து தாய்மொழியில் கல்வி கேட்குற எந்த நாடும் திட்டமிடுதல் நல்லாயிருக்கும். சைனாவோ ஃப்ரான்ஸாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இத்தாலியில் இங்கிலாந்து எல்லா நாடும் பார்த்திங்கன்னா பிளான்டாக அவன் ரோடு இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் கட்டுப்பாடாக ஒழுங்கமாக அங்கே உள்ளவங்க உழைப்பாளியாக இருப்பான். ஏன்னா உழைப்பு பெரும்பாலும் எங்கே நடக்குது, நீ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிற அப்படிங்கும்போது உனது கால்கள் இயங்குவது எல்லாம் சாலைகளில் தான். அப்போ சாலையில் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். பாதுகாப்பு இல்லைன்னா நீ வெளியே வர்றதுக்கே போய்விடுவ, ஒன்று ஆஃபீஸுக்கு போய்விடுவ அல்லது வீட்டுக்குள்ளே இருப்ப, எங்கேயாவது பதுங்கிப்ப. இந்த சாலைகள் பயணிப்பது ரொம்ப ஆபத்தானது, பத்திரமா வீடு போய் சேரணும், அப்படி போய் சேர்ந்துட்டா அதிசயம் அது அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு. அப்போ மூன்றாம் தர நாடுகளில் மனிதர்கள் பெரும்பாலும் சோம்பேறித்தனமாக இருப்பதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சாலைகள் ஒழுங்காக இல்லை. சாலைகள் நடப்பதற்கு ஒரு பாதை, சைக்கிள் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கணும், பாதுகாப்பான பாதை. அந்த பகுதியில் சைக்கிள் மட்டும்தான் போகணும். இதுக்கெல்லாம் பண்ணுவாங்களா, இதெல்லாம் இப்போ காசு செலவு அப்படின்னா அப்போ மனிதர்கள் சோம்பேறியாக தான் இருப்பாங்க. அப்போது என்ன ஆகும், நீ இதெல்லாம் ஒரு செலவுன்னு நினச்சேன்னா மனிதர்கள் வெளியவே வரமாட்டான், வீட்டுக்குள்ளேயே இருப்பான். ஒரு விடுமுறையானால் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க, அப்பாடா லீவுப்பா வெளியே வர வேண்டாம், வெளியே வர மாட்டாங்க. பெண்கள் தேவையில்ல, வேண்டாம், அவங்களும் ஏதாவது வண்டி கிண்டி ஓட்டிட்டு ஏதாவது உளுந்து கடத்துறோம், வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா, நீ வீட்டிலே இரு. அப்போது ஒரு பொருளாதார உற்பத்தி பாதிக்கப்படுது, மனுஷங்க வெளியே வரக்கே தயங்குறாங்க, பெண்களை வெளியவே விட மாட்டேன்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்போது இப்போ சாலைகள்லாம் பாதுகாப்பாக இருக்குது, பெண்கள் வெளியே போயிட்டு வர்றதுலாம் ஒன்றும் சிரமமே கிடையாது. நடந்து போகிறதுக்குன்னு ஒரு தனி சாலை, சைக்கிள் போகிறதுக்குன்னு ஒரு தனி சாலை, டூ வீலர் அப்புறம் பஸ்ஸு காரு அதுக்கெல்லாம் தனித்தனி சாலைகள் பாதுகாப்பாக இருக்குது. அப்படிங்கும்போது வெளியில் போயிட்டு வீடு திரும்புறது ரொம்ப ஈஸிப்பா அப்படின்னு இருக்கும்போது பெண்கள்லாம் தைரியமாக வெளியே போய் வீட்டுக்கு வேலைக்கு போங்க. அப்போ பொருளாதாரம் இன்னும் கூடும். பெண்கள் ஒரு சரிபாதி இருக்காங்க, ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது பேர் சரிபாதி இருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் தான் வேலைக்கு போகிறாங்க, நிறைய பேர் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க. காரணம், வெளியே போயிட்டு எதாவது ஆயிடுச்சுன்னா எதுக்கு சிரமம், அந்த ரிஸ்கெல்லாம் ஆம்பளைங்களோடே போட்டோம், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கே நடக்கட்டும். பெண்களாகிய நீங்கள் ஒரு விவரமான பெண்களை தான், அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த பெண்களை மட்டும்தான் வேலைக்கு அனுப்புவாங்க. சும்மா புத்தைக்கான்னு போயிட்டு ரோட்டில் மாட்டிக்கிட்டு இவங்க வண்டி காரெல்லாம் வரும் மாட்டிக்கிட்டு கிடந்துட்டா எதுக்கு பேசாமல் வீட்டில் இருக்கேன், உனக்கு சேர்த்து நானே சம்பாதிச்சிடறேன் அப்படி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சாலைகள் சரியாக இருந்தால்தான் அந்த நாட்டு மக்கள், அது கிராமத்தில் இருந்தாலும் சரி, இங்கே கிராமத்துலேயே வண்டியெல்லாம் வச்சுட்ருக்காங்க, புல்லட்டு காரு
அப்புறம் பைக் அப்படின்னு சொல்லி சர்ரு புருன்னு வேகமாக போயிட்டு வர்றாங்க. அப்படின்னா அப்போ கிராமத்துலேயே இப்போ நான் கிராமத்தில் தான் இருக்கேன். நான் நகரத்தில் சென்னையில் வாழ்ந்திருக்கேன். அப்புறம் சிறிய நகரத்தில் வாழ்ந்திருக்கிறேன். இப்போ கிராமத்தில் வந்திருக்கு. கிராமத்துலேயே ரோட்டில் போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. இங்கேயும் வேகமாக சரி நகரங்களில் தான் காரு பஸ்ஸு இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து கிராமத்துக்கு வந்தால் கிராமத்துலேயும் அதனால என்ன பண்ணுறேன், நடைபயிற்சின்னு வரும்போது நான் என்ன பண்ணுறேன், எங்கேயாவது வயல்வெளியில் நடந்து போயிடுறது. அதெல்லாம் வந்து மழைக்காலங்களில் முடியாது. மழைக்காலங்களில் எல்லா இடமும் பசுமையாக இருக்கும். அப்போ வந்து அது கூட முடியாது. இப்போ சாலைகளில் தான் நடந்தாகணும். அப்புறம் அதனால் சாலைகள் சரியாக இருக்க வேண்டும், சாலைகள் ஒழுங்காக இருக்க வேண்டும். நடந்து செல்வதற்கு இருந்தால் தான் அந்த மக்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. பாதுகாப்பாக இருந்தால் தான் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. அப்போ தானே அந்த நாடு வீட்டை விட்டு வெளியே வருவாங்க, உழைப்பாங்க, அங்கங்கே போவாங்க, வெளியில் போய் 4 இடத்துல எதையாவது ஒன்று வாங்குவாங்க, ஒரு 4 இடத்துக்கு போவாங்க. அப்போது என்ன ஆகும், அங்கே போய் எதையா வாங்குவாங்க, எதையாவது சாப்பிடுவாங்க. இப்படி அப்போ தான் வந்து இந்த ஒரு பொருளாதார உற்பத்தி அதிகமாகும், மக்கள் நிறைய சம்பாதிக்கிற வேலைவாய்ப்புகள் உருவாகும். இன்றைக்கி வேலைவாய்ப்பு இந்தியாவிலலாம் குறையுது. என்ன காரணம், வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு பயமாக இருக்குது, ரோடு ஆபத்தானதாக இருக்கிறது. இப்போ குழந்தைகளெல்லாம் நம்பி வெளியே விட முடியல. அப்போ அதுக்கு காரணம் சாலைகள். அப்போ அது சாலைகள் சரியாக இல்லை என்றால் அந்த நாட்டு மக்கள் சோம்பேறியாக ஆகிவிடுவார்கள், வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு அஞ்சுவார்கள். அது ஒன்றும் தப்பு கிடையாது அஞ்சுறதுக்கு, ஏன்னா அது போர்க்களம் மாதிரி. இது சாலை என்பது ஒரு போர்க்களம், அதில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். இதில் வந்து இந்த வண்டி அந்த மாதிரி பிரித்து விட்டால் தான் அந்த நாடு முன்னேறும்.